ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரூஃப் காங்கிரீட்டில் எலக்ட்ரிக்கல் பைப் லைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம 3 ரோல் பைப் வாங்கியிருக்கோம். அப்புறமா 2 இன்ச் டெப்த் பாக்ஸில் ஒரு 30 பாக்ஸு, ஃபேன் பாக்ஸில் ஒரு 10 பாக்ஸ். ஃபேன் ஊக்கு தனியாக வாங்காமல் ஃபேன் பாக்ஸ் கிளாம்போடு சேர்ந்து வர மாதிரி தான் வாங்கியிருக்கோம். நம்ம ரூஃபில் என்னென்ன பைப் லைன்லாம் போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் எல்லாமே சன்சைடில் போட்டிருப்போம். டிபி பாக்ஸ் டு மெயின் சுவிட்ச் போர்டு, ஒவ்வொரு ரூமில் உள்ள மெயின் சுவிட்ச் போர்டுக்கும் போட்டிருப்போம். இப்போ நம்ம பாயிண்ட் மட்டும்தான் ஒவ்வொரு ரூமுக்கும் சீலிங்கில் போடுவோம். ரூஃபில் ஃபேன் பாயிண்ட், அப்புறமா டியூப் லைட் பாயிண்ட்டு. வேறு 2 இன்ச் டெப்த் பாக்ஸ் வாங்கியிருக்கிறது எதுக்குன்னா, நம்ம ஹால்லேயும் அப்புறமா வெளியே வரக்கூடிய சிட் அவுட்லேயும் ஸ்பாட்லைட் பாயிண்ட்டுக்காக தான் நம்ம 2 இன்ச் டப்பா வச்சுருக்கோம். இதில் நமக்கு கலர் கலராகவும் போட்டுக்கலாம், இல்லை வார்ம் ஒயிட்டில் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லா இடமும் நம்ம வார்ம் ஒயிட் கலரில் தான் போட்டுட்ருக்கோம். மற்றபடி நமக்கு வேறு என்ன பாயிண்ட் வரோம்னா, ஏசிக்கு போடக்கூடிய மெயின் மட்டும் நம்ம ரூஃபில் தான் போடுவோம், சன்சைடில் போட்டிருக்க மாட்டோம். நிறைய பைப் வரதுனால சன்சைடில் போடாமல் நம்ம ஏசி பாயிண்ட்டு மட்டும்தான், எத்தனை ஏசி பாயிண்ட் வேணுமோ அது மட்டும் டிபி பாக்ஸில் இருந்து ஏசி மாட்டக்கூடிய இடத்துக்கு நம்ம தனியாக ஒரு சர்க்யூட் மட்டும் போடுவோம் ரூஃபில். பைப்பிங்கெல்லாம் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். ஃபுல்லாகவுமே பைப்பிங்கெல்லாம் போட்டு நல்லபடியாக கட்டி முடிச்சாச்சு. காங்கிரீட் பார்ட்டிகள் நமக்கு பைப்பெல்லாம் மேலே ஏற்றிட்டாங்க. இன்னைக்கு காங்கிரீட்டு வண்டி வந்துட்டுருக்கு. இது எப்படி ரெடிமிக்ஸ் காங்கிரீட், அதனால தான் நம்ம நைட்டு பைப் போட்டுட்ருக்கோம். நைட்டு மட்டும் தான் இங்கே காங்கிரீட்டு போட முடியும்.